வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான அம்மன் ஆலயம். இங்கே ஒரு அதிசயமான ஒரு சுயம்பு நாகாத்தம்மன் இங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு புற்று. இந்த புத்தெல்லாம் யாரும் கட்ட முடியாது. சுயம்பு புற்றில் உருவாகின இந்த நாகாத்தம்மன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த அம்மன். திருமண தடைகள், குழந்தை பெரு பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, இல்லத்தில் இருக்கக்கூடிய தாரித்திரம், கஷ்டங்கள், கடன் நிவாரணம், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த நாகாத்தம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. அதிசயம் அப்படி ஏன் சொல்கிறேன்னா, இந்த சுயம்பு நாகாத்தம்மன் புற்று வடிவாக இருக்காங்க. புற்றுலேருந்து சர்ப்பம் பக்தர்களுக்கு அவங்க நினச்சா அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்காக அது காட்சி கொடுக்குறாங்க. அம்பாள் காட்சி கொடுத்தாலே பக்தர்கள் அவங்க வேண்டின அனைத்து விஷயங்களும் நிறைவேறுதுன்றது நம்பிக்கை. அப்படி பல கதைகள் இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க. இங்கே அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது இங்கே உள்ளே வரும்போதே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி உள்ளே யாராவது கஷ்டம்னு அந்த அம்மா கிட்ட வேண்டி எலுமிச்சை பழம் வச்சோன்னா அப்படியே உத்தரவு கொடுக்கும் அந்த அம்மா. இதுவே எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு கூப்பிட்டது சுதான்ற ஒரு பக்தர் தான். அவங்க இந்த கோயிலை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு எப்படின்னு தெரியல, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான் நான் இங்கே வந்திருக்கேன். வந்தவொடனே அவங்க சொன்ன கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கு. சுதான்றவங்களுக்கு உடம்பு கேன்சரில் ரொம்ப முடியாமல் இருந்திருக்காங்க. அந்த உயிர் போகும் தருவாயில் இந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. சர்ப்பமாக காட்சி கொடுத்துருக்காங்க. சர்ப்பம்னா சாதாரண சர்ப்பம் இல்லை, வெள்ளை நாகமாக வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான அந்த காட்சி கொடுத்ததால் இங்கே இந்த கோயிலை அவங்க திருப்பணி செஞ்சு கட்டியிருக்காங்க. இந்த புற்று எப்படி வந்தது, இந்த கதைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு அற்புதமான கண்டென்ட்டுக்கு நம்ம போவோம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.